வெல்கம் டு அஃப்ரீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செம்மையான டேஸ்டியான ப்ரான் பிரியாணி, இறால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ இறால் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா பாஸ்மதி அரிசி, ஒரு 400 கிராம் பல்லாரி வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கட்டு மல்லி இலை, கொஞ்சமாக புதினா, லைட்டாக கருவேப்பிலை, ஒரு 1/2 மூடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 250 கிராம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சப்பழம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை. இந்த பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன வெங்காயம், வத்தல், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதை ஃபுல்லாக வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி குக்கரில் பண்ணலை, தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடாகிறதுக்குள்ளே நம்ம ப்ரானுக்கு தேவையான அந்த வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறமா உப்பு போட்டு ப்ரான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அரிசியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். நம்ம இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுற டைம் அரிசி ஊறுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நெய் எதுவுமே நான் இன்றைக்கி ஊற்ற போகிறது கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி நெய் எதுவுமே ஆட் பண்ணலை, தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே போட்டுடலாம். அதே மாதிரி அதில் பிரிஞ்சி இலை வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். அது நமக்கு நல்லா சூடாகிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா அது பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பல்லாரியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பல்லாரியோட கலர் வந்து நல்லாவே மாறி வரணும். நான் அந்த கலர் காமிக்கிறேன். அந்த பதத்துக்கு வரவும் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நல்லா பல்லாரியை வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பல்லாரியோட கலர் வந்து 1-2 மாறி போய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியை நல்லா போட்டு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரணும். ஸோ கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் அது வரைக்கும், சரிங்களா? இப்போ தக்காளி வந்து ஓரளவு நல்லா மசிச்சு வர்றதுக்காண்டி நம்ம என்ன செய்கிறோம், உப்பு வந்து சேர்க்குறோம். உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக தக்காளி என்ன செஞ்சிடும், வெந்து கிடச்சிரும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா, வத்தல், அதுக்கப்புறமா பொடி வெங்காயம், கொத்தமல்லி இலை, இவ்வளோ தான் சேர்த்துருக்குறோம். ஸோ அந்த மிக்ஸை போட்டு நல்லா விரவிக்கலாம். இது நல்லா அந்த என்ன சொல்கிறது, அந்த மசாலா வடை நமக்கு போகிறது தெரியும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூடு வச்சுருக்கிறோம் இல்லையா, இஞ்சி பூடு பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரைச்ச மிக்ஸ் ஆட் பண்ணுறோம். அது நல்லா தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூடு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் இதில் வந்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். ஸோ சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மல்லி இலை, அப்புறம் புதினா, கருவேப்பிலை, இது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையுமே நம்ம ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரானை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ப்ரான் வந்து ஓவர் குக் ஆகிடும். ஸோ பிரியாணியில் வந்து நமக்கு அந்தளவுக்கு நமக்கு இதாகாது. ஸோ இந்த மசாலா நம்ம பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரானை சேர்க்கும்போது நல்லா அந்த மசாலாவோட ப்ரான் வந்து மிக்ஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, திக்கான தேங்காய் பால், சரிங்களா, தண்ணி சேர்க்காமல் நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அரிசியோட ரேஷியோ கணக்கு பண்ணி நம்ம இந்த தண்ணியை வந்து கழிச்சிக்கலாம். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம்ல, 1/2 கப் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா தண்ணி வந்து 1 கப் ஊற்றுனீங்கன்னா போதும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரைஸுக்கு தேவையான தண்ணியை அளந்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம லெமன் வச்சுருக்கோம்ல, ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்றோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் எதுவுமே ஆட் பண்ணலை, லெமன் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். லெமன், தக்காளி மட்டும்தான் புளிப்பு சுவையை கொடுக்குது. ஸோ தயிர் நம்ம வந்து ஆட் பண்ணலை. லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி விட்டுருக்கு தண்ணி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி அப்படியே வடித்து நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. நம்ம அப்படி ஒரு ஓரமாக வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டால் போதும். ஏன் அப்படின்னா ரொம்ப கிளறணும் அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சிரும், நமக்கு நீள நீளமாக வராது. ஸோ இங்கே பாருங்கள் நான் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி தான் காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி நல்லா வற்றி லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு லேசாக கிளறி விடணும். அதாவது நமக்கு அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால் வந்து லேசாக கிளறி விட்டால் போதும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அரிசி உடஞ்சிரும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் அரிசி வந்து நல்ல நிலை இல்லாமல் கிடக்கு. ஸோ லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே இதை என்ன செய்ய போகிறோம், தம் போட்டு வைக்க போகிறோம்.
என்னதான் சமையல் வேலையை நம்ம ஒத்தையில் பண்ணினாலும் தம் போடுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வீட்டுக்காரங்க ஹெல்ப் தேவைப்படும். ஸோ இப்போ அவங்க வந்து அண்டாவை தூக்கிட்டாங்க. நம்ம வந்து ஒரு பழைய தோசைக்கல் இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணாத தோசைக்கல், அதை வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு இந்த தோசைக்கல் மேலே அந்த அண்டாவை தூக்கி அப்படி வச்சுருவோம். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அன்றைக்கி வந்து சைடிஷ்க்கு வந்து நான் சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அந்த பாத்திரம் வந்து சூடாகவே இருந்துச்சு. அதை அப்படியே தூக்கி நம்ம அண்டாவோட மேலே வச்சாச்சு. இப்போ பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராகவே தம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ மேலேயும் நமக்கு வந்து ஹீட்டாக உள்ளது இருக்குது, அடியிலையுமே நமக்கு ஹீட் இருக்குது. ஸோ ஈவனாக வந்து ஹீட் ஆகிட்டுருக்கும். ஃப்ளேம் பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தம்மை வந்து ரிலீஸ் பண்ணி பார்த்துடலாம். அந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டியாக புகை வர மாதிரி தெரியும். ஸோ அப்படி புகை ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பிரியாணி நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. மேலே உங்களுக்கு மேலோட்டமாக பார்த்தாலே தெரியும், அந்த அரிசி எல்லாமே முழுசாக அப்படியே கிடக்கு. ப்ரான் நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தம்மை உடச்சி விட்டுறலாம். கிளறும்போது எப்போவுமே மேலாக்கில் எடுக்காமல் அடியிலேருந்தே நம்ம வந்து கிண்டி அடியில் உள்ள சாதத்தை அப்படியே தூக்கி மேலே போடணும். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணிக்கு நல்லா மிக்சிங் கிடைக்கும். ஸோ இப்போ நல்லாவே நம்ம வந்து அடியிலேருந்து ஃபுல்லாக தூக்கி மேலே போட்டுட்ருக்கோம். அடி எதுவுமே பிடிக்கல, நமக்கு தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாசமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இருங்க, நான் இப்போ இதை ப்ளைட்டில் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ரைஸ் எதுவுமே நமக்கு வந்து உடையவும் செய்யலை, ஒட்டவும் வரல, நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. நமக்கு அந்த ஹீட்டோட ஆவி வந்து நமக்கு கேமராவில் படுறதுனால உங்களுக்கு அவ்வளோவா விசிபிள் ஆக மாட்டேக்கு. நான் இப்போ ப்ளைட்டில் வந்து மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் எதுவுமே உடையல, ப்ரானோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம இதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வைக்கலாம், சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம், அந்த மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.